மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மலர் மருத்துவத்துல 38 வகையான மலர் மருந்துகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த 38 வகையான மலர் மருந்துகளையும் 7 பிரிவுக்கு கீழ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு பிரிவான விரக்தி மனநிலை அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். டெஸ்பெண்டன்சி அண்ட் டெஸ்பேர் அப்படின்னு சொல்றது. நம்ம ஒருத்தர் அப்செட்டா இருக்கிறாங்க, எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்க, இனி அவ்வளவுதான், இப்படி ஆயிருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப விரக்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள என்னென்ன பிரிவுகள் இருக்குது, எந்தெந்த மாதிரியான விரக்தி மனநிலைகள் இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க பேசுனாங்கன்னா, இல்ல எந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள்லாம் இருக்கும்போது என்ன மலர் மருந்துகளை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் நம்ம இப்போ இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுல முதல் மனநிலை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை. இந்த கிராப் ஆப்பிள் மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலயுமே சுத்தத்தை ரொம்ப அதிகமா பாக்குறது அப்படிங்கறதுதான் கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மனநிலை. நமக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற அழுக்குகள், அசுத்தங்கள் எதெல்லாம் கிளீனா இல்லையோ அதெல்லாம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அப்போ அது கொஞ்சம் அதிகமா இருக்குது, கொஞ்சம் அழுக்கு அதிகமா இருக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு, டாலரேட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மலர் மருந்தோட பெயர் கிராப் ஆப்பிள். அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் கூட இருக்கிறவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு அசுத்தங்களையும், தன்னுடைய குழந்தையாவே இருந்தாலும் அவங்களுடைய அசுத்தங்களை எல்லாமே பொறுத்துக்க முடியாத ஒரு மனநிலையில இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு அசுத்தத்தையோ ஒரு அழுக்கையோ கையில தொட்டுட்டோம் அப்படின்னா அது தங்கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். அதை கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்களை எப்படி நம்ம ஈஸியா அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவங்க பொதுவான விஷயங்களை அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது எல்லாருமே குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர்ல தண்ணி குடிக்கிறது, எல்லாருமே சாப்பிடுற ஒரு பிளேட்ல சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. பொதுவான இருக்கைகள்ல அமர்றதுக்கு கூட யோசிக்கிறவங்களா இந்த மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது அதிகமா அருவெறுப்பு படக்கூடிய மனநிலையா இருக்கும். இந்த மலர் மருந்த கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இருக்கிற இந்த அருவெறுப்பான மனநிலை அப்படிங்கிறது சரியாகிறது மட்டும் இல்லாம, அவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்கள், கழிவுகள் அப்படிங்கிறதையும் முழுமையா இந்த கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்து வெளியேற்றிரும். அது இல்லாம தான் சரியா இல்ல, தன்னுடைய உடல் அமைப்பு சரியா இல்ல, தான் அழகா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னாலும் நம்ம கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்த கொடுக்கலாம். அந்த மனநிலையும் மாறி தன்னுடைய உடல் மேலையும் தன்னுடைய தோற்றத்தின் மேலையும் ஒரு நல்ல எண்ணம், ஒரு மதிப்பான எண்ணம் உருவாகிறதுக்கும் இந்த கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்து ரொம்பவே உதவும். இதை ஏன் விரக்தி குரூப்ல சேர்த்தாங்க அப்படின்னா, இவங்க ஒரு எந்த இடமே முழுமையான சுத்தமான இடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இவங்க ஈஸியா அப்செட் ஆயிருவாங்க, ஈஸியா மனம் உடைந்து போயிருவாங்க, அந்த இடத்துல இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துரும். அப்படிங்கறதுனால இதை விரக்தி அப்படிங்கிற குரூப்ல இந்த மனநிலைய சேர்த்திருக்காங்க. இது கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்து. அடுத்து எல்ம் அப்படிங்கிற மனநிலை. எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மலர் மருந்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, இவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள், வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், இது எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குது, என்னால இது சுமக்கக்கூடிய அளவுல இல்ல, என்னுடைய தகுதிக்கு இது ரொம்பவே அதிகமா இருக்குது, என்னால இதை முடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல் வருது அப்படின்னா, எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கும் போது அந்த மனநிலை சரியாயி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை முழுமையா செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறத எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும். இதுக்காக நம்ம எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்தை எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஏத்துக்க என்னால முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ஒரு தற்காலிகமான மனநிலை அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில பொறுப்புகள் கூடும்போது எல்ம் அப்படிங்கிற இந்த மனநிலை அந்த வேலையை செய்ய விடாம செய்யும் அப்படிங்கிறதுனால இது ஒரு தற்காலிகமான மனநிலை. இதை கொடுக்கும்போது அது சரியாயிரும். அதுக்கடுத்து
லார்ஜ் அப்படிங்கிற மனநிலை. இது ரொம்பவே முக்கியமான, ரொம்ப எல்லா மனிதர்களுக்கும் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு மலர் மருந்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னம்பிக்கை தரக்கூடிய மலர் மருந்து. ஒருத்தவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், தனக்கு தேவையான வேலைகளை செய்யணும், தன்னுடைய பணிகள், தான் எதற்காக பிறந்தோமோ அந்த பணிகளை செய்யணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தன் மேல நம்பிக்கை வேணும். என்னதான் வேலைகள் எல்லாமே நல்லா தெரிஞ்சுது அப்படின்னாலும், என்னதான் ஆஹ் ஒரு ஃபீல்டுல ஒரு விஷயத்துல நம்ம தெளிவானவங்களா இருந்தாலுமே, தன்மேல் நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அத பொது இடத்துல நம்மளால போய் சொல்லவோ, அதை பத்தி தெரிய வைக்கவோ முடியும். அதுக்கு முதல்ல தேவைப்படுறது என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மலர் மருந்து அப்படிங்கிறது தான் இந்த லார்ஜ் அப்படிங்கிற மலர் மருந்து. இவங்க பொதுவா இன்ஃபீரியரா ஃபீல் பண்றவங்களா இருப்பாங்க. அதாவது தன்னோடு இருக்கிற மனிதர்கள் தன்னை விட திறமையானவர்கள், அவங்கனால இந்த வேலையை தன்னை விட சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட வாய்ப்புகளை விட்டு கொடுக்கறவங்களாவும், தான் செஞ்சா அது ஃபெயிலியரா தான் போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பை விட்டுட்டு தான் ஒதுங்கி நிக்கிறவங்களாவும் பின்னாடி போறவங்களாவும் இருப்பாங்க. இந்த மாதிரி தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மலர் மருந்து அப்படிங்கிறது லார்ஜ் அப்படிங்கிற மலர் மருந்து. இதை கொடுக்கும் பொழுது தன்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கிடைக்க பெற்று அவங்க வாழ்க்கையில சாதனைகளை செய்ய முடியும். அதுக்கடுத்து ஓக் அப்படிங்கிற மலர் மருந்து. இந்த ஓக் அப்படிங்கிற மலர் மருந்து லார்ஜ் அப்படிங்கிற மலர் மருந்துக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. அதாவது என்னன்னு கேட்டா, தன்னுடைய திறமைக்கும் அப்பாற்பட்டு, மனித முயற்சிக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்க முடியும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாம தொடர்ந்து அதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு வேலையை விட்டுட்டா கூட, இதை நான் செஞ்சு முடிச்சே காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேலை செய்யறவங்க இந்த ஓக்கு மனநிலையை சார்ந்த மனிதர்களா இருப்பாங்க. இப்போ லார்ஜ் அப்படிங்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு அப்படின்னா, இந்த ஓக் மனநிலையை சார்ந்தவங்களுக்கு அதீத நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால முடிக்க முடியாத காரியங்கள்ல போய் வேலையை செஞ்சு தன்னுடைய நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த ஓக் மருந்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதாவது இது முடிக்க முடியாத காரியம். இதுல நம்முடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால நம்முடைய எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எது செய்ய முடியுமோ, எது நடக்குமோ அந்த இடத்துல போய் வேலை செஞ்சு நம்முடைய வெற்றியை நம்ம கிடைக்க பெறணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வர்றது ஓக் அப்படிங்கிற மலர் மருந்து நமக்கு உதவி செய்யும். அதுக்கடுத்த மனநிலை அப்படிங்கிறது பைன் மனநிலை. இந்த பைன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான மனநிலை. பொதுவா இதை என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தவங்க செய்யற தப்புக்கு கூட தனக்கு ஒருத்தருக்கு குற்ற உணர்ச்சி வருது. நான் இதை செஞ்சிருந்தேன் அப்படின்னா அவங்க அதை கரெக்டா செஞ்சிருப்பாங்க, நான் செய்யாததுனாலதான் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு மற்றவர்களுடைய தப்புக்கு கூட தன்னைத்தானே பிளேம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பையனுக்கான மனநிலை. அதிக குற்ற உணர்ச்சி பாக்குறது, ரொம்ப ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா கூட ரொம்ப அதை அவமானமா உணர்தல், ஷேமா ஃபீல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பைன் மனநிலையில இருக்கக்கூடியவங்க செய்வாங்க. அது மட்டும் இல்லாம சோகம் அப்படிங்கிற உணர்வு வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டிய மலர் மருந்தும் பைன் தான். அப்போ சோகம் அப்படிங்கிறது மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் உள்ள சேரதான் நமக்கு பலவிதமான வியாதிகள் அப்படிங்கிறது வரும். அப்போ பைன் அப்படிங்கிற மலர் மருந்து நம்ம கொடுக்கும்போது குற்ற உணர்ச்சி, அவமானப்படுத்தப்பட்ட உணர்வு, அதுக்கப்புறம் மன அழுத்தம், இது எல்லாமே நீங்கி வெளியே வர முடியும். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம சரியா செய்யல, இன்னும் பெட்டரா செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தாண்டி நம்ம செஞ்சது மேல நம்முடைய வேலைகள் மேல ஒரு நிறைவு கொண்டு வர்றதுக்கு பைன் அப்படிங்கிற மலர் மருந்து ரொம்பவே உதவி செய்யும். அதுக்கடுத்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அப்படிங்கிற மலர் மருந்து. இது எப்படின்னா, ஒரு அதிர்ச்சி, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது, இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை நம்ம இழந்துடுறோம், இல்ல அப்படின்னா பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்து ஒரு ஷாக் ஆயிட்டதுனால, ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால
நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருது. இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு செயல்பாடு நின்னு போயிடுறது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதற்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது, உடனடியா அதற்கான பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். கடந்த காலத்துல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்ல பழைய நாட்களிலேயோ, ஏதாவது ஒரு நாள்ல ஒரு ஷாக் ஆனதுல இருந்தே இப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இது உதவும். இப்ப ஜஸ்ட் நான் ஒரு ஷாக் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அதிலிருந்து இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இது உதவும். அதாவது கடந்த கால அதிர்ச்சிக்கான பதிவுகளையும் எடுக்கக்கூடியது இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அப்படிங்கிற மருந்து. இந்த பிரச்சனைக்கு ஆம், இல்ல ஏதாவது ஒரு நம்னஸ், அதாவது ஒரு உணர்ச்சி இல்லாம ரத்த ஓட்டம் பாயாத மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல உடம்புல ஒரு அதிர்ச்சி ஆனதுல இருந்து அப்படின்னாலும் அதை மீட்டெடுக்கிறதுக்கும் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அப்படிங்கிற மலர் மருந்து ரொம்பவே உதவிகரமா இருக்கும். அதுக்கடுத்து வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்து. இந்த வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த இந்த தேவைப்படக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, தன்னுடைய வாழ்க்கை மேல ஒரு திருப்தி இல்லாதவங்களா இருப்பாங்க. அதாவது தனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது தனக்கு திருப்தி இல்ல. இதுக்கு தான் காரணம் இல்ல. தன்னை சுற்றி இருக்கும் வேறு யாரோ காரணம் அப்படின்னு மத்தவங்க மேல பழி போடுறவங்களா இருப்பாங்க. இது பைன் அப்படிங்கிற மனநிலைக்கு டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கும். பைன்கிற மனநிலையில இருக்கிறவங்க மத்தவங்களுடைய தவறுகளையும் தன் மேல போட்டுக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த வில்லோ அப்படிங்கிற மனநிலையை சார்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகள் எல்லாமே மத்தவங்கனால வந்தது. டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நான் நல்ல மார்க் எடுத்திருந்திருப்பேன். அவங்க சரியா சொல்லி தராததுனாலதான் எனக்கு மார்க் வரல அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னாலோ, என்னுடைய நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்திருந்தா நான் நல்லபடியா செட்டில் ஆயிருந்திருப்பேன். நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாததுனால, எனக்கு எதுவும் சேர்த்து வைக்காததுனாலதான் என் லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பையன் சொன்னாலோ, இல்ல என்னுடைய நீங்க நல்லா விசாரிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா என் லைஃப் நல்லா இருந்திருக்கும். இது உங்களாலதான் இப்படி என் லைஃப் நல்லா இருக்கு, இப்படி போயிருச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னாலோ, நம்ம அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய மலர் மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லோ. அதாவது மற்றவர்களை குறை சொல்லுதல். உங்கனாலதான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்றது, என் லைஃப் சரியில்லை, திருப்தி இல்லாம இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றது. இந்த மாதிரியான மனநிலை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுக்கலாம். இந்த வில்லோ அப்படிங்கிறது ஏமாற்றம் அப்படிங்கிற உணர்வு. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதும், இது எனக்கு நடந்திருக்க கூடாது, மத்தவங்கனாலதான் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டிய மலர் மருந்தோட பெயர் வில்லோ. இந்த வில்லோ மனநிலை எடுக்கிறது மூலமா உறவுகள் கிட்ட ஒரு நல்ல மலர் மருந்து எடுக்கிறது மூலமா உறவுகள் கிட்ட ஒரு நல்ல இணக்கம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். யாரையும் குற்றமாய் எண்ணாமல் நம்ம ஒரு நல்ல உறவை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு இந்த வில்லோங்கிற மலர் மருந்து ரொம்பவே உதவிகரமா இருக்கும். அதுக்கடுத்து ஸ்வீட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் மருந்து. இந்த மலர் மருந்து எந்த மனநிலையில இருக்கும்போது கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு மேல எனக்கு துன்பம் அப்படின்னு ஒண்ணு வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கறதோட உச்சம் எதுவோ அதை நான் பார்த்துட்டேன். இனி நான் பாக்குறதுக்கோ இல்ல செய்யறதுக்கோ எதுவுமே கிடையாது அப்படின்னு டோட்டலா ஒருத்தர் இனி நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்ல, அவ்வளவுதான், என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு டோட்டலா விரக்தியிலயோ இல்ல ஒரு முழு நம்பிக்கையற்ற தன்மையிலயோ ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான மனநிலையில இருக்கும்போது கொடுக்க வேண்டிய மலர் மருந்து அப்படிங்கிறது ஸ்வீட் செஸ்னட். இது ஏதாவது ஒரு மிகப்பெரிய சேதாரம், இல்ல அப்படின்னா மிகப்பெரிய அழிவு, இல்ல பிடிச்சவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே இழக்கிறது, இந்த மாதிரி டோட்டலான இழப்பு அந்த நேரத்துல மனசு ஒடிஞ்சு போய் நீ நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கும்போது அந்த மனநிலையில இருந்து மீண்டு தன்னுடைய வாழ்க்கைய வாழ்றதுக்கு இந்த மலர் மருந்து ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப நம்ம பார்த்த எல்லா மனநிலைகளுமே விரக்தி மனநிலைகள் தான். ஆனா ஒவ்வொன்றுமே வேற வேற மாதிரி இருக்கும். அப்போ விரக்தியா ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா, இதுல இந்த பிரிவுல எந்த மாதிரியான மனநிலையில அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து அதுக்கான மலர் மருந்துகளை கொடுக்கும்போது டோட்டலா அவங்க அதுல இருந்து வெளியே ஒரு நார்மலா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு ரொம்பவே உதவிகரமா இந்த மலர் மருந்துகள் இருக்கும். அதுக்கடுத்து மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு ஓவர் சென்சிட்டிவா இருக்கிறவங்களுடைய மனநிலையை பத்தி அடுத்த பதிவுல பார்ப்போம். நன்றி.